Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Preamble to the Constitution of India. இதோட பார்ட் 2 வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதோட ஃபர்ஸ்ட் லைன்லயே we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic and to secure to all of citizens அப்படின்னு இருக்கும். அதாவது இதுல நம்மளோட இந்தியாவை சாவரின் சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சாவரின் அப்படிங்கிறதோட தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறையாண்மை. அதாவது சாவரின் அப்படிங்கிறது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம இந்தியா வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட்டான கண்ட்ரி. அதாவது இந்தியாவை எந்த ஒரு கண்ட்ரியும் அடிமைப்படுத்த முடியாது. அண்ட் இந்தியாவும் எந்த ஒரு கண்ட்ரியையும் அடிமைப்படுத்தல அப்படின்னு சொல்றது தான் இந்த சாவரின் அப்படிங்கிறது. செகண்டா பார்க்க போறது சோஷியலிஸ்ட். சோஷியலிஸ்ட் அப்படிங்கிறதோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கண்ட்ரி ஒரு சோஷியலிசம ஃபாலோ பண்ற கண்ட்ரி. சோஷியலிசம் அப்படிங்கிறது எல்லா வெல்த் அண்ட் ரிசோர்ஸஸுமே கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஆனா, நம்ம பிரியாம்பிள்ல சோஷியலிசம் அப்படிங்கிறத எப்படி மீன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, வெல்த் அண்ட் ரிசோர்ஸஸ் எல்லாமே ஒருத்தங்க மட்டுமே அதுல பலனடையாம எல்லாருக்குமே ஈக்குவலா குடுக்கணும் அப்படிங்கிறத தான் இங்க சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் செக்யூலர். அதாவது இந்தியா ஒரு செக்யூலரிசம ஃபாலோ பண்ற கண்ட்ரி. செக்யூலரிசம் அப்படிங்கிறது இந்தியா வந்து எப்பயுமே எந்த ஒரு ரிலிஜியனுக்குமே சப்போர்ட் பண்ணாது. அண்ட் இந்த ரிலிஜியன தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த ரிலிஜியன ஃபாலோ பண்ணக்கூடாது அப்டின்லாம் சொல்ல மாட்டாங்க. எப்பயுமே அவங்களுக்கு என்னென்ன ரிலிஜியன ஃபாலோ பண்ணணும்னு இஷ்டமோ, அந்த ரிலிஜியன அவங்க ஃபாலோ பண்ற ரைட்ஸ் எல்லா பீப்பிள்ஸ்க்குமே இருக்கு. இதுதான் செக்யூலரிசம் அப்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் டெமோக்ராட்டிக். அதாவது டெமோக்ரஸி அப்படிங்கிறது டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸின்னு 2 இருக்கு. அதாவது நம்ம இந்தியா ஃபாலோ பண்றது இன்டைரக்ட் டெமோக்ரஸி. அதாவது டைரக்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது பிரசிடென்ட்ட நம்ம டைரக்ட்டாவே வோட் பண்ணி செலக்ட் பண்றது. நம்ம இந்தியால நம்ம ஒரு ரெப்ரசன்டேட்டிவ செலக்ட் பண்ணி வோட் பண்ணுவோம். அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்துட்டு பிரசிடென்ட்ட வோட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இன்டைரக்ட் டெமோக்ரஸி. இந்தியா ஃபாலோ பண்றது இன்டைரக்ட் டெமோக்ரஸி. டைரக்ட் டெமோக்ரஸிய ஸ்விட்சர்லாந்து, யுஎஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸ் ஃபாலோ பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் ரிப்பப்ளிக். அதாவது ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது ஒரு லீடர், அதாவது நம்மள ரூல் பண்ண வேண்டிய லீடரை நம்மளே ஓட் பண்ணி செலக்ட் பண்றது தான் நம்ம ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மொனார்கிசம் கிடையாது நம்ம இந்தியால. மொனார்கிசம் அப்படின்னா ஒருத்தவங்க நம்மள ஓட் பண்ணி செலக்ட் பண்ற லீடர் இறந்துட்டாங்க அப்படின்னா அடுத்தது அவங்களோட சன் ஆர் டாட்டர் வந்துட்டு ரூல் பண்ணுவாங்க. அதுதான் மொனார்கிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு மொனார்கிசமா ஃபாலோ பண்ற கண்ட்ரி கிடையாது. அடுத்த எலெக்ஷன் மூலியமா ஓட் பண்ணி அடுத்த லீடரை நம்ம செலக்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த 5 பிரின்சிபிள்ஸ தான் நம்மளோட பிரியாம்பிள்ல ஃபர்ஸ்ட் லைன்லயே சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இதோட அப்ஜெக்டிவ்ஸ பார்ட் 3 வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி தெரியாத விஷயங்கள தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.